ஹலோ பியூட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் 8. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரட்டியோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே தான் வந்து தீ உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ரட்டி வந்து தீ கிட்ட பேசுகிறதுக்காக வரான். நான் என்னோடய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிட்டேன், இதை நீ டிவா கிட்ட கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீயை வந்து சரி நான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீயை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதனால வரைஞ்சிட்டு இருந்த பேப்பர் எடுத்து ரட்டி கிட்ட கொடுக்குறான். அதில் வந்து ரட்டியையும் தீயும் வந்து வரைஞ்சி வச்சுருப்பான். சைடில் நேம் வேறு எழுதி வச்சுட்ருப்பான். அதனால ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து காட்டுறாங்க. ஒரு வாரமாக ரட்டியை வந்து தீ பார்க்கறதுக்கு வந்திருக்கவே மாட்டான். ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக வந்து ரட்டி உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து குய் அங்கே வரான். தீக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சான். அவர் ஃபியான்சி கூட ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு போல் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்படிலாம் இருக்காது, யார் சொன்னா அப்படின்னு கேட்குறான். நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன், அப்போ தான் வந்து மேயை பார்த்தேன், மே தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறான். சரின்னு வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அங்கே எல்லோரும் உட்காந்து இவனை பற்றியும் இவனோட அங்கிளை பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரட்டிக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே இதை மை வந்து கவனிக்கிறாரு. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க, எல்லோரும் அவங்க இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எல்லாருமே உட்காந்து கிளாஸுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போர்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக போகிறான். அப்போன்னு ஒருத்தர் வந்து மைக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தீக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாமே, அவனோட ஃபியான்சியோட ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரட்டிக்கு ரொம்பவே சோகமாகிடுது. ரட்டி வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்கிறான் அப்படிங்கிறது மைக்கும் வந்து நல்லா தெரிஞ்சிடுது. அதனால் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக தான் போயிருப்பாங்க, நம்மெல்லாம் கிளாஸை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரும் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ரட்டி வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் குண்டக்கை காட்டுறாங்க. குண்டக்கும் வந்து ஒரு வாரமாக மெக்கை வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான் போல இருக்குது. அதனால அவனோட இடத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். மெக்கு இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால குண்டக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். சரி அவனோட வீடாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு அதுவும் தெரியாது, ஆனால் நான் வந்து ஒரு கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே என்ன கடை அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த கடை கிட்ட போகிறான். இங்கே வந்து பார்த்தா மெக்குக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்படி இருந்துமே அவன் மூட்டையெல்லாம் தூக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஓனர் வந்து இதையெல்லாம் இங்கே தூக்கி வைக்க சொன்னேன், இதெல்லாம் நீ ஏன் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. இதை வந்து குண்டக் பார்த்துட்றான். சரின்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் அந்த டின்னை தூக்கி கரெக்டான இடத்துல வைக்கிறான். பார்த்த ஓனருக்கு எதுவுமே புரியல. நீ யாருப்பா, அவனோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே வந்து குண்டக்கே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஓனர் வந்து நல்லா இந்த பையன் வேலை பார்க்குறானே, உன்னோட ஃப்ரெண்டா அது, அவன் வந்து இங்கே டெய்லியுமே வந்து வேலை பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் மெக்குக்கு வந்து இவர் சொல்கிற எதுவுமே காதில் விழுக மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு வழக்கமாக ரட்டி வந்து ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து நிற்பான்ல, அங்கே தான் வந்து நிற்கிறான். அப்போ தீயை பற்றி வந்து யோசிச்சு பார்க்குறான். இந்த பிரிட்ஜு கிட்ட தான் வந்து 2 பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தீ வந்து ரட்டியை பார்த்து உன்னோட கையை கூட நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் ரட்டி வந்து இதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பான். கொடு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கவும் சரி அப்படின்ட்டு இவனும் கையை கொடுப்பான். அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியை பார்த்து இப்போ நான் பிடிச்ச கையை எப்பவும் விட மாட்டேன், யாருக்காகவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்போன்னு பார்த்து மை வந்து நிற்கிறான். மை வந்து ரட்டிக்கிட்ட இந்த மாதிரி உன்னோட வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டு ரட்டியும் ஆமாம் ஹையர்னஸ் அப்படின்னு சொல்லுவான். இவன் இப்படி ஹையர்னஸ் அப்படின்னு சொல்கிறத கேட்டதும் மை வந்து என்னை நீ ஹையர்னஸ்ன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டதும் சரி ஓகே மை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வா நான் உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதனால ரட்டியும் சரி அப்படின்ட்டு மை கூட நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மை வந்து ரட்டிக்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரட்டியும் ஆமாம் இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா அங்கே எல்லாருமே பட்டம் விட்டுட்டு நிற்பாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து மை கூட்டிகிட்டு வந்திருப்பான் ரட்டியை. அதுக்கப்புறம் மை வந்து ரட்டியை பார்த்து நீயும் இந்த மாதிரி பட்டம் விட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரட்டியும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலுமே பட்டம் வந்து ஒழுங்காக போக மாட்டேங்குது. அதனால் மை வந்து ரட்டிக்கிட்ட என்னை நீ நல்லா பாரு, எப்படி பட்டம் விடணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் விட்டு காமிக்கிறான். அதுக்கப்புறம் ரட்டிக்கிட்ட வந்து நீயும் விட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நூல் கண்டை கொடுக்குறான். ஆனால் ரட்டி வந்து வேணாம் எனக்கு தான் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான், இடுப்பை பிடிக்கிறான்,
இப்படியே வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனால் 2 பேரும் சேர்ந்து விடும்போது பட்டம் வந்து நல்லாவே மேலே பறக்குது. இதனால ரட்டி வந்து அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்காம பட்டம் பறக்கிறதே வந்து கவனிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து போய் பட்டம் விடலாம் அப்படின்னு சொல்லி மை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அங்கே தீ வந்துடுறான். தீ வந்து மைக்கு விஷ் பண்ணுறான். நான் இந்த மாதிரி ரட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக மெக்கையும் குண்டக்கையும் காட்டுறாங்க. மெக் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் குண்டக்கு தானே செஞ்சிட்ருப்பான். இதனால் மெக் வந்து குண்டக்கை தடுத்து, நான் பார்க்குற வேலையெல்லாம் நீ ஏன் பார்த்துட்ருக்க, இது என்னோட வேலை, எனக்கு பார்க்க தெரியும், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குண்டக்கு வந்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உனக்கு காதே ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது உன்னால் இப்படி வேலை செய்ய முடியும், இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குண்டக் பேசுகிற எதுவுமே மெக்கு காதில் திருப்பியும் விழுகவே மாட்டேங்குது. அப்போன்னு பார்த்து அவனோட ஓனர் வராங்க. வேற ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்க. மெக்குக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இதனால் முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். அதனால் குண்டக் வந்து மெக்கிட்ட இந்த மாதிரி பாத்தியா, உனக்கு காது கேட்க மாட்டேங்குது, அதனால தான் நான் சொன்னேன், பாஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக்கு வந்து எனக்கு நல்லாவே காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போகிறான். என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்து அந்த ஓனர் வந்து உனக்கு காது ஒழுங்காக கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இதுக்கு மெக்கால எந்த பதிலுமே சொல்ல முடியல. முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். அதனால் குண்டக்கு வந்து திருப்பியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனோட வேலையை வந்து இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டீயும் தீயும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நின்று தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. தீ வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா பட்டம் விட்டதை பார்த்துருப்பான்ல, அதனால் ரட்டிக்கிட்ட வந்து நீ இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து இன்றைக்கி ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, நான் பட்டமெல்லாம் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நீயும் நானும் சேர்ந்து போட்டி வச்சுருந்துருக்கலாம் பட்டம் விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ என்ன சொல்கிறான்னா, மை வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு போல இருக்குது, அதனால தான் உனக்கு நான் இப்போ தேவைப்படலை, யூஸ்லெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து தீ கிட்ட கொஞ்சமாவது நியாயமாக பேசு, நீ தான் என்னை பார்க்குறதுக்கு ஒரு வாரமாக வரல, உனக்கு வந்து என்ன பார்க்குறத விட நிறைய முக்கியமான வேலைங்கள்லாம் இருக்குது போல் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா டக்குன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் ரட்டியும் வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மை கிட்ட போகிறாங்க. நான் வந்து ப்ரொஃபஸரை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன், அவரை வந்து அவரோட வீட்டில் பத்திரமா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மை வந்து அப்புறமா போயேன், என் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் செஸ் விளையாட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து நான் அப்புறமா விளையாடுறேனே அப்படின்னு சொல்கிறான். மை வந்து ரட்டியை பார்த்து உங்களுக்கு இந்த கேமை பார்க்கணும் அப்படின்னு ஆசையே இல்லையா, சரி இருங்க, நான் வந்து இதை கொஞ்சம் த்ரில்லிங்காக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மை வந்து தீக்கிட்ட நம்ம வந்து பெட்டு வச்சு விளையாடலாம், அப்படின்னா வந்து இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தீ வந்து அப்போ என்ன பெட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே மை வந்து எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஸரை தான் வந்து பெட்டில் வைக்க போகிறேன், இன்றைக்கி இந்த செஸ் கேமில் நீ ஜெயிச்ச அப்படின்னா நீ வந்து ப்ரொஃபஸர் வந்து கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஸ்டே பண்ணிக்கோ, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ப்ரொஃபஸரை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் அவர் கூட ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்படி பட்டம் விட வந்தவனா பந்தயத்தில் வச்சிடுறாங்க. பந்தயத்தில் வந்து ரட்டி இருக்கிறான் அப்படிங்கிறதுனால தீ வந்து உடனே விளையாடுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தீ தான் ஜெயிக்கிறான். இதை பார்த்த மை வந்து என் கூட விளையாட வர்றதுக்கு முன்னாடி என் கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியே, ஆனால் இப்போ பாரு நீ தான் வின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து உங்கள் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, எனக்கு என்னமோ லக்கு வந்து என் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இன்றைக்கி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வாட்டி பேசும்போது கரெக்டாக பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பன்னெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மை வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி 2 பன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை இல்லை 4 பன்னு கொடுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி அவங்க 2 பேராக வந்துட்டுருக்காங்கல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் காசை கொடுத்துட்டு வாங்கிடுறான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வந்து வேற ஒரு டிஷ்ஷை வந்து கேட்டுட்ருப்பார். இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் குண்டக்குக்கு வந்து இது தெரிஞ்சிடுது, இவனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் இப்படி வாங்காமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக அந்த டிஷ்ஷிலேருந்து 2 பார்சலை வந்து வாங்கிட்டு போகிறான். மெக்கு கிட்ட வந்து கொடுக்குறான். மெக்கு வந்து இதை பார்த்துட்டு இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து இது வந்து ஃபில்லிங்காக இருக்காதுல்ல, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மெக்கு வந்து நீ ரொம்பவே கரெக்டாக சொன்ன, எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்காது தான், அதனால் இதை வந்து நீ சாப்பிடு, இதை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பிரித்து வச்சிடுறான். அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
இவன் பண்ணுற ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து, "நீ முன்ன பின்ன இத சாப்பிட்டதே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேற்கு வந்து, "நான் இத சாப்பிட்டதே இல்ல. ஏன்னா இது வந்து வாங்குறதுக்கு பதிலா இதுக்கு பதிலா நான் வந்து பன்னே வாங்கிடுவேன். அத விட இது வந்து காசு கம்மி தான். அது மட்டும் இல்லாம வயிறும் வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும்." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "நீ இத பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு இத சாப்பிடணும்னு ஆசையா இல்லையா? சரி உனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இல்லைன்னா, அப்புறம் எதுக்காக நீ வந்து இத வாங்கிட்டு வந்த? நீ வந்து எனக்காக மட்டும் தான் இத வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். குண்டக்குக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதனால் மெக்கோட கையில் இருந்த பார்சல் எடுத்து அவனோட வாயில் வச்சு திணிக்கிறான். இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக் வந்து கையை வந்து தள்ளுறான். இதில் பார்சல் வந்து கீழே போய் விழுந்துருது. அதில் வந்து ஒருத்தர் சைக்கிளை விட்டு ஏற்றிட்டு போயிடுறாரு. இதை பார்த்த மெக்குக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஐயோ சாப்பாடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதனால் மெக் வந்து அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். குண்டக்கு வந்து அவனை ஸ்டாப் பண்ணி, "நீ ஃபஸ்ட்டு சேஃபாக இரு" அப்படின்னு சொல்கிறான். மெக் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அழுகுறான். அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீயை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ரட்டி வந்து தீ கிட்ட, "நம்ம இப்போ எங்கே போகிறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து, "நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்" அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பாக சொல்கிறானா. இதனால் ரட்டி வந்து, "எங்கே போகிறோன்னு சொல்லு" அப்படின்னு திருப்பி கேட்குறான். உடனே இந்த பேச்சை வந்து மாற்றுறதுக்காக, "நான் இந்த மாதிரி செஸ் கேமில் வந்து வின் பண்ணல, அது வந்து உனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட ரட்டி வந்து அப்படியே கொஞ்சம் திரும்பிக்கிறான். திரும்பிட்டு வந்து ஸ்மைல் பண்ணுறான். இதை வந்து தீ பார்த்துடுறான். "ஏன் இப்போ சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ரட்டி வந்து, "நீ இந்த மாதிரி செஸ் கேமில் வின் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தீக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் கார்லேருந்து இறங்கி ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தீ வந்து கூட்டிகிட்டு வரான். "இங்கே எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி ரட்டி கேட்குறான். இதுக்கு தீ வந்து அமைதியாகவே நிற்கிறானா. அப்பன்னு பார்த்து ரட்டியோட அம்மா வந்து அங்கே வராங்க. வெறும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரட்டி வந்து அவங்க அம்மாவை பார்த்து, "நீங்கள் இப்போ ஓகேவா தானே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவங்க அம்மா வந்து, "சாரி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னோட வாழ்க்கையை பற்றி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல், "நான் ரொம்ப நிறையவே பிரச்சனையை ஏற்படுத்திட்டேன். நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரட்டி வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அவங்க அம்மா வந்து, "அதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரின்னு" சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அங்க ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்த ரட்டி வந்து, "இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜாய். இவங்க தான் உன்னோட அம்மா. இவங்களோட பேர் வந்து பாஃபுவன். இவங்க தான் உன்னை வந்து பெத்தாங்க" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி பாஃபுவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அதனால தான் நீ வந்து பொறந்த. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. நீ வந்து ரொம்ப குட்டி குழந்தையா இருந்த. அதனால தான் நான் வந்து உன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். உன்னோட அம்மா வந்து இவங்க தான், நான் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரட்டி கிட்ட, "உன்னோட அம்மா வந்து பாஃபுவன் தான், நான் கிடையாது. இத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரட்டி வந்து, "மதர் பாஃபுவன், அப்புறம் மதர் பூபன்" அப்படின்னு சொல்றான். "நான் வந்து உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ரட்டி வந்து, "நான் ரொம்பவே குடுத்து வச்சவன். எனக்கு மட்டும் தான் இந்த வேர்ல்டுலயே 3 அம்மா கிடைச்சிருக்காங்க. உங்களோட 3 பேரோட லவ்வும் எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ போய் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தீ வந்து வெளியே உட்காந்துட்டு இருப்பான். ரட்டி வந்து அவனோட கால்ல விழுகுறானா. இத பார்த்த தீ வந்து அவன தடுத்து எழுப்பி விட்டுட்டு, "என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து, "நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? இதுக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னே தெரியல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து, "உன்னோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே" அப்படின்னு கேட்குறான். "அது மட்டும் இல்லாம நீ எனக்காக சிரிச்சா மட்டும் போதும். இதெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்காக ஒரு வாட்டி சிரியேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ரட்டியும் வந்து சிரிக்கிறான். இதனால இவனும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட, "நீங்க 2 பேரும் இங்கே சாப்பிடுங்க. நான் போய் கிச்சன்ல சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தீ வந்து அவங்கள ஸ்டாப் பண்றான். "நீங்களும் இங்க உட்காந்து சாப்பிடுங்களேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அம்மா வந்து, "நான் ஒரு சர்வெண்ட். நான் எப்படி இங்க உட்காந்து சாப்பிட முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தீ வந்து, "உங்கள யாரு சர்வெண்ட்டுன்னு சொன்னா? நீங்க வந்து இப்ப ரட்டியோட ரொம்பவே நெருங்குன சொந்தக்காரங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சர்வெண்ட்டா இருப்பீங்க? எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்படின்னு கூப்பிடுறான். இத பார்த்த ரட்டி வந்து சரி அப்படின்ட்டு இவங்கள உட்கார வைக்கிறான் சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பியும் தீ வந்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க வந்து உங்கள என்னோட பையனா ஏத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவங்க அம்மா தயங்கிக்கிட்டே இருக்காங்க. உடனே ராட்டி வந்து, "எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே. இதுல எதுக்கு நீங்க இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க? என்ன வந்து உங்களோட பையனா ஏத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி திருப்பியுமே கேட்குறான். இதுக்கு அவங்க அம்மா வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவனுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. திருப்பி எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. மெக் வந்து குண்டக்கிட்ட, "என்னோட பெட்டு வந்து ரொம்பவே ஸ்மெல் வருது. உன்னாலலாம் இங்க தங்க முடியாது. அதனால உன்னோட வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்றான். இதுக்கு குண்டக் வந்து, "எங்க அப்பா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. அவரு சரியான தலைவலி பிடிச்சவரு. இன்னைக்கு வந்து நான் இங்க தான் தங்குவேன். உனக்கு மட்டும் அந்த ஸ்மெல் அடிக்கிற பெட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா, என்னால மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா என்ன? நான் இன்னைக்கு இங்க தான் தங்குவேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சரி அப்படின்ட்டு மெக்கும் அவன உள்ள கூட்டிட்டு போறான். இந்த சீன் வந்து என்னால பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. ஏற்கனவே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துட்டாங்க எபிசோட் 8க்கு. திருப்பியும் நான் அந்த மாரி பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. அதனால எல்லா வார்த்தையும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்றேன். அது மட்டும் இல்லாம விஷுவலுமே வந்து அதுக்கு ஏத்த மாரி இல்லாம வேற மாரி தான் போடுவேன். நீங்க அந்த கதைய மட்டும் கொஞ்சம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா குண்டக்குக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. அவனுக்கு ரொம்பவே வேர்க்க ஆரம்பிக்குது. இதனால அவனோட சட்டையெல்லாம் கழட்டி தொடச்சு பார்க்குறான். தொடச்சுட்டு தூங்கி பார்க்குறான். அப்பவுமே தூக்கம் வரமாட்டேங்குது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து மெக் அவனோட பக்கம் திரும்புறான். அவனோட கன்னத்த லைட்டா டச் பண்றானா, சரி வேற ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குண்டக் வந்து ரொம்பவே ஆவலா இருப்பான். ஆனா அவன் வந்து திருப்பியும் கைய எடுத்துட்டு படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் இருந்தத விட அதிகமா கொரட்ட விட ஆரம்பிக்கிறான். இது குண்டக்குக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கு. அவனோட லிப்ஸ கடிச்சிட்டு வந்து திருப்பி இவன் போய் படுத்து தூங்குற மாரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு மெக் வந்து எந்திக்கிறான். யார்ரா இது கடிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனா குண்டக் தான் வந்து தூங்கிட்டு இருப்பான்ல. அதனால சரி நம்ம பிரம்மையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பியுமே தூங்கிடுறான். திருப்பி என்னடா இவன் தூங்கிட்டானே அப்படின்ட்டு குண்டக் வந்து திருப்பி அவன்கிட்ட போய் கிஸ் பண்றான். ஆனா இந்த வாட்டி குண்டக் மாட்டிக்கிறான். ஏன் என்ன கடிக்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து நான் ஒன்றும் கடிக்க வரல அப்படின்னு சொல்றான். சரி அப்ப வேற என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் இப்படி கேட்டிருந்து திருப்பி வந்து கிஸ் பண்றான். இத பார்த்த மெக் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஏன் இப்ப கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து எனக்கு வேணும் நான் அதனால பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்னா கிஸ் பண்ணிக்க கூடாதா? என் பெட்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இப்படி கிஸ் பண்றத கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் திருப்பி போய் படுத்துக்கிறேன். இத பார்த்த மெக் வந்து என்னடா இது ஆரம்பிச்சுட்டு எதுவுமே முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் குண்டக்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்த குண்டக் வந்து ஏன் இப்ப கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக்கு வந்து எனக்கு வேணும் அதனால பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அவன கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு கடைசியா அவனோட லிப்ஸ கடிச்சிட்டு இப்ப வந்து கணக்கு கரெக்ட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். இதுக்கு குண்டக் வந்து அதெல்லாம் கணக்கு சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மெக்க வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தூங்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரட்டி வந்து தீக்கிட்ட ஒரு கொசு வலைய எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இத பார்த்த தீ வந்து அத முன்னாடி பின்னாடி சுத்தி சுத்தி பார்க்குறான். இவனுக்கு வந்து கொசு வலைய கட்ட தெரியாது போல இருக்கு. இது வந்து ரட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து கொசு வலைய கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியா கொசு வலைய வந்து சேர்ந்து கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள போய் உட்காடுறாங்க. ரட்டி வந்து தீக்கிட்ட இந்த இடம் வந்து உனக்கு தங்கறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து நீ எங்க தங்குறியோ அங்க தான் நானும் தங்குவேன். அது மட்டும் இல்லாம இப்படி டெய்லி தங்க சொன்னா கூட நான் தங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேத்துக்கும் தூக்கமே வரல. ரட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்ண தொறந்து பார்க்குறான். தீ வந்து தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனா தீ வந்து இவன் கவனிக்கிறான் அப்படிங்கிறத நல்லாவே நோட் பண்ணியிருப்பான். அதனால சரி இவனும் கண்ண திறந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரட்டியோட பார்வையிலேயே வந்து இவனுக்கு என்ன சொல்ல வராங்கிறது நல்லாவே புரியுது. இருந்தாலும் தீ வந்து இவன கொஞ்சம் கடுப்பேத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறான். இதனால ரட்டியும் கடுப்பாக்கிட்டு அவனும் திரும்பி படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டிய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து திருப்பி ஹக் பண்ணிக்கிறான். இதனால ரட்டியும் சரி அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரட்டி வந்து தீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே தீ வந்து அவனோட வாயில விரல வச்சிடுறான். எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ரொமான்டிக்கான சீன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ராமால இதுதான் ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கான சீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளவுக்கு அதிகமா மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு போல இருக்கு. அதனால இந்த சீனை நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சீன் வந்து பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அதையே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிருது. தீ தான் ஃபர்ஸ்ட் எந்திப்பான். ரட்டி தான் செகண்டா எந்திப்பான். இவன் மேல ரொம்ப நேரம் இப்படி தூங்கிட்டு இருக்கோமே அப்படின்றத பார்த்துட்டு டக்குன்னு ரட்டி வந்து எந்திக்கிறான். இத பார்த்து தீ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட தூங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால ரட்டி வந்து சரி அப்படின்னு திருப்பியும் படுத்துக்கிறான். இந்த மாதிரி டெய்லியுமே வந்து தூங்குனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கார்டன்ல போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. மீனுக்கெல்லாம் வந்து சாப்பாடு
சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து வேகமா அவனோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக பார்ப்பான். இதை வந்து தீ வந்து தடுத்து அவனோட கையை வந்து பிடிக்கிறான். இதுக்கு ரட்டி வந்து யாராவது பாத்திர போகிறாங்க, கையை விடு அப்படின்னு சொல்கிறான். தீ வந்து யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன்னோட கையை நான் எப்போவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்துடுறாங்க. இதை வந்து ரட்டி நோட் பண்ணிடுறான். இதனால தீயோட கையை எடுத்து விடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து தீயும் வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறான். ரட்டி வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா, நானும் தீயும் வந்து உங்களுக்காக காய்கறி எல்லாம் பறித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே தீ வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களோட கார்டன் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா வந்து ஷாக்லேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வராங்க. ரட்டியோட கையையும் தீயோட கையையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கையையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அப்படிங்கிறத தான் இப்படி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட 2 பேத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இந்த எபிசோட் 8 வந்து இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பை.